ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதையே நீங்கள் டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. லன்ச் பாக்ஸில் கொடுத்தவெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாக செஞ்சு கொடுக்காம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு சிகப்பவல். நீங்கள் இதே வெள்ளை செய்யலாம். சிகப்பவலில் செஞ்சிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ அவல் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைக்காமல் இது மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்ததை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்த பிறகு எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர், நனையிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றினீங்கன்னா போதும். அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். இந்த தண்ணியிலே இந்த அவல் பொடி ஊறி நல்லா சாஃப்டாகும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்துட்டு கையில் எடுத்து பாருங்கள். இது மாதிரி ஒன்று சேர்த்து பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். இதை அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஊறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, எந்த கப்பில் அவல் எடுத்திங்களோ அதே கப்பில் 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக பிசுப்பு தன்மை வரணும். பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. பாகு பதம், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் திக்காகி பிசுப்பு தன்மை வரும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறட்டும். இப்போ அவல் அரிச்சு எடுத்தோம்ல அதே மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 3 ஏலக்காய், 5 பாதாம், 5 முந்திரி, 5 பிஸ்தா. உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி இருந்தால் தான் சாப்பிட பார்த்தாங்க கடிபடும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம மூடி வச்ச அவல் பொடியோடு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. துருவி சேர்த்துக்கலாம், அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கங்க. நட்ஸ் பொடியை சேர்த்து நல்லா கலந்த பிறகு தேங்காய் துருவலை சேர்த்து இது மாதிரி கலந்துட்டு இதில் நம்ம கரையை வச்ச சர்க்கரை பாகை சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த சர்க்கரை பாகை மட்டும் சேர்த்து கலந்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இப்போ சர்க்கரை பாகை சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. நீங்கள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கைகளால் கூட கலந்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதை ஃபில் பண்ணி எடுக்கிறதுக்கு இது மாதிரி பெரிய குழிக்கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் இது மாதிரி ஒரு முந்திரி பருப்பை வச்சுடுங்க. வச்சுட்டு அது மேலே அப்படியே ஃபில் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு உள்ளே ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே ஃபில் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து இதை அப்படியே இட்லி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அது மேலே இட்லி பிளேட்டை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. நெய் மணத்தோடு வேகும்போது நல்ல மணமாக சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி குழியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் இந்த கரண்டியில் ஃபில் பண்ண மாவை அப்படியே லைட்டாக தட்டி விடுங்க. எல்லா குழிகளிலுமே இதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்து இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், அதிக டைம் எடுக்காதுங்க. இப்போ சரியாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்ல நெய் மணத்தோட கமகமன் சூப்பரான கரண்டி புட்டு ரெடி ஆகிடுது. இதில் எனக்கு 2 பிளேட் கிட்ட வந்ததுங்க. இப்போ இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு இதுலேருந்து ஸ்பூனால் எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும். எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம். அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருந்தது. இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் இல்லை காய்ச்சின பால் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக சூப்பராக அடிப்பொலியாக இருக்கும். பாருங்கள், நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் தான் ஊற்றியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.